என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆளை முடிவு பண்ணவே மாட்டேன். நீங்கள் என்ன கூட பழகுனீங்கன்னா கூட நான் ஒரு முடிவுக்கு வரமாட்டேன். உங்களை பற்றி ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேன். வரக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். நான் யாரை பற்றியுமே நான் ஒரு முடிவுக்கு வரமாட்டேன். நீயாவே இருந்துட்டு போயினே இருப்பேன். நான் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் அவரை கூட பேசுறதுனால அவங்கள பற்றின ஒரு முடிவு கொண்டு இருப்பேன்னு நினச்சிருப்பாங்க. கிடையவே கிடையாது. ஒரு முடிவுமே எடுக்க மாட்டேன். அவர் வராரு, அவர் பேசுகிறாரு, அவரை கூட நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இவர் வராரு, இவரை கூட பேசுகிறேன், இவர் வராரு, எனக்கு சந்தர்ப்பம் தராரு, நான் பேசுகிறேன். இவர் நாளைக்கு இதே மாதிரி சந்தர்ப்பம் தருவார் எனக்கு தெரியாது. நான் அது மாதிரி என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டால் நான் எந்த முடிவும் எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் இருந்தீங்கன்னா தான் உங்கள் மனக்கண் கொண்டு உண்மையை பார்க்க முடியும். மனக்கண் கொண்டு பார்க்கணுன்னா. அதர்வைஸ் நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முடிவை இன்னொருத்தர் மேலே ஏற்றி பார்ப்பீங்க. இந்த மாதிரி தாடி வச்சுருந்தா அவர் நல்லவராக தான் இருப்பார், இந்த மாதிரி ஒழுக்கு மண்டை வச்சுருந்தா நல்லவராக தான், நீங்கள் அவர் நல்லவர்னு முடிவு பண்ணால் அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருவீங்க. அந்த மாதிரி மூளை என்ன ஆகும்னா அசிங்கமாகிடும். அந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, முன்முடிவுகள் எடுக்கிறவங்களுக்கு உண்மையை பார்க்குற சந்தர்ப்பம் கிடையாது. முன்னாடி நீங்கள் பர்சீவ் பண்ணுறீங்கள, அவங்களுக்கு என்ன கிடையாது, யதார்த்த உண்மையை சந்திக்கிற சந்தர்ப்பம் சொற்பம். யதார்த்த உண்மைக்கு அவங்க போகவும் முடியாது. ஏன் போக முடியாது புரியுதா? ஏன்? உங்கள் மூளை என்ன செய்யுது, இது இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கிறதுக்கு தான் சாத்தியம். அந்த மாதிரி நான் சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் முன்முடிவு எடுக்க கூடாது. நம்மளே நீங்கள் பயிற்சி பண்ணிருந்தா மேபி உங்களுக்கு இந்த வாய்ப்பு அமையலாம். நான் சொல்கிற ஏலியனை நீங்களும் கூட பார்க்கலாம்.